Hi friends, welcome to our channel Kutima Novels. So நம்ம வந்து eigen values and eigen functions of jz and j square பார்த்துட்டு இருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம ரைசிங் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம லோவரிங் ஆப்ரேட்டர் பற்றி பார்க்க போகிறோம். ஸோ லோவரிங் ஆப்ரேட்டர் j மைனஸ் வந்து jz j ஸ்கொயரோட ஆப்ரேட் ஆகும்போது என்ன ஐகன் வேல்யூஸ் என்ன ஐகன் வெக்டார் வந்து நமக்கு கிடைக்கும், ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹியர் ஈக்குவேஷன் 10 எடுத்துருக்கோம். Equation 10 is equal to jz lambda mu is equal to mu of ket of lambda mu. Ket of lambda mu. So இங்கே வந்து jzங்கிற ஆப்ரேட்டர் lambda muங்கிற ஐகன் ஃபங்க்ஷனோட ஆப்ரேட் ஆகும்போது it gives lambda mu as ஐகன் ஃபங்க்ஷன் and mu is ஐகன் வேல்யூ. ஸோ இதான் ஈக்குவேஷன் 10 கொடுக்குது நமக்கு. ஸோ மல்டிப்ளை j minus from left. ஸோ j minus நம்ம லெஃப்ட் சைடு வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். So j minus jz ket of lambda mu is equal to mu into j minus ket of lambda mu. So jz j minus இது ரெண்டுமே வந்து நம்ம என்ன செய்கிறோம், இன்டர்சேஞ்ச் பண்ணுறோம். ஸோ இன்டர்சேஞ்ச் பண்ணோம்னா lambda mu is equal to mu minus h cross j minus ket of lambda mu. இதான் equation 15. So mu into j minus is equal to mu minus h cross jz. j minus ஏன் இப்படி போடுறோம் அப்படின்னா லோவரிங் ஆப்ரேட்டர்ஸ் என்ன செய்யும், மைனஸ் ஹச் கிராஸோட ஸ்டெப் டவுன் பண்ணும். ரைசிங் ஆப்ரேட்டர் ஸ்டெப் அப் பண்ணும் ப்ளஸ் ஹச் கிராஸில். லோவரிங் ஆப்ரேட்டர் வந்து மைனஸ் ஹச் அப்படிங்கிற அந்த வேல்யூ வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும், ஸ்டெப் டவுன் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ மியூ ஜே மைனஸ் பதிலாக மியூ மைனஸ் ஹச் கிராஸ் ஜே மைனஸ் லேம்டா மியூ. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து ஃபார் மேக்ஸிமம் ஐகன் வேல்யூ ஆஃப் மியூ. ஸோ மேக்ஸிமம் ஐகன் வேல்யூ ஆஃப் மியூ நம்ம என்ன செய்கிறோம், ஈக்குவேஷன் 1 ஜே ஸ்கொயர் கெட் ஆஃப் லேம்டா எம் is equal to lambda into ket of lambda m. இதான் வந்து ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் நம்ம எடுத்திருந்தோம். இப்போ ஜே ஸ்கொயரில் ஜே மைனஸ் ஆட் ஆச்சுன்னா நமக்கு என்ன ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ ஜே ஸ்கொயர் வந்து ஃபார் மேக்ஸிமம் வேல்யூ ஆஃப் எம் லேம்டா மியூ எடுக்கிறோம். ஓகேவா, ஸோ கெட் ஆஃப் லேம்டா மியூ இஸ் ஈக்குவல் டு லேம்டா ஆஃப் லேம்டா மியூ. திஸ் இஸ் மல்டிப்ளை பை ஜே மைனஸ். ஸோ ஜே ஸ்கொயர் ஜே மைனஸ் கெட் ஆஃப் லேம்டா மியூ இஸ் ஈக்குவல் டு லேம்டா j minus lambda mu. Since j square and j minus are equal to 0, inner product of j square j minus வந்து 0 because it is commute with each other. So j square j minus இது interchange பண்ணியிருக்கோம். lambda mu is equal to lambda into j minus of lambda mu. Okay, so here eigen value is not changed. eigen values வந்து change ஆகலை. ஓகேவா, ஸோ eigen values வந்து change ஆகலை அப்படின்னா j ஸ்கொயருக்கு eigen value lambda mu and j square j minus eigen value வந்து என்ன ஆகுது, j minus lambda mu. ஸோ ஐகன் வேல்யூ வந்து லாம்டா தான். நமக்கு கிடைக்கிற ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் தான் மாறுது. பட் ஜே ஸ்கொயரோட ஐகன் வேல்யூ வந்து லாம்டா தான். ரெண்டுலையுமே பார்க்குறோம். ஜே மைனஸ் மல்டிப்ளை பண்ணதுக்கப்புறமும் அதோட ஐகன் வேல்யூ லாம்டா தான். மல்டிப்ளை பண்ணாமல் இருக்கும்போது ஐகன் வேல்யூ லாம்டா தான். ஐகன் ஃபங்க்ஷன் தான் லாம்டா கெட் ஆஃப் லாம்டா மியூ. இங்கே ஐகன் ஃபங்க்ஷன் ஜே மைனஸ் கெட் ஆஃப் லாம்டா மியூ. ஸோ இஃப் யூ ஹாவ் த காம்பனன்ட் ஆஃப் jz, the eigenvalue lambda is going to change by mu minus h cross. jz நம்ம போடும்போது என்ன ஆகுது, lambda is equal to mu minus h cross ஆகுது. ஸோ மறுபடியும் நம்ம jzக்கு நம்ம j மைனஸ் மல்டிப்ளை பண்ணோம்னா mu minus 2h cross வரும். ஸோ அந்த h cross வந்து நமக்கு ஸ்டெப் டவுன் ஆகிட்டே இருக்கும் காம்பனண்ட் ஆஃப் இந்த காம்பனண்ட் ஆஃப் jz. பட் j ஸ்கொயரில் வந்து லாம்டா வேல்யூ வந்து ஐகன் வேல்யூ வந்து லாம்டா தான். ஸோ j மைனஸ் லாம்டா மீன்ஸ் த ஐகன் கெட் ஆஃப் j ஸ்கொயர் அண்ட் jz. So j minus lambda mu. இங்கே வந்து j minus lambda mu is the eigenket of j square. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே பார்த்த ஈக்குவேஷனில் j minus lambda mu is the eigenket of jz. ஸோ jzக்கும் j ஸ்கொயருக்கும் j மைனஸ் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு கிடைக்கிற ஐகன் ஃபங்க்ஷன் வந்து j minus ket of lambda mu. Okay, so eigenvalues lambda and mu minus h cross respectively. So eigenvalues வந்து lambda and mu minus h cross. When we operating with j minus operates, the eigenvalues are lowered or decreased by the value of h cross. Thus j minus is called as a lowering operator. So j minus வந்து என்ன செய்யும் அப்படின்னா mu minus h cross அப்படிங்கிற அதாவது minus h cross வந்து டிக்ரீஸ் பண்ணிகிட்டே போகும், டிக்ரிமெண்ட் பண்ணிகிட்டே போகும்.
ஸோ அதனால தான் அது வந்து என்ன சொல்கிறோம், லோவரிங் ஆப்ரேட்டர்னு சொல்கிறோம். ஸோ ஜே ப்ளஸ் இன்க்ரீசிங் த ஐகன் வேல்யூ பை த அமௌண்ட் ஆஃப் ஹச் கிராஸ் அண்ட் ஜே மைனஸ் டிக்ரீசிங் த ஐகன் வேல்யூ பை த அமௌண்ட் ஆஃப் ஹச் கிராஸ். ஜே ப்ளஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணும், ஜே மைனஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணும். ஸோ ஹியர் ஜே ப்ளஸ் ஜே மைனஸ் ஆர் த லேடர் ஆப்ரேட்டர்ஸ். ஸ்டெப் அப் அப்படிங்கிறது ஜே ப்ளஸ், ஸ்டெப் டவுன் வந்து ஜே மைனஸ், ஸ்டெப் வேல்யூ வந்து ஹச் கிராஸ். டிக்ரீஸ் ஆகிற வேல்யூ ஹச் கிராஸ் அண்ட் இன்க்ரீஸ் ஆகிற வேல்யூ வந்து ஹச் கிராஸ். ஸோ ஸ்டெப் அப் பண்ணணும்னா ஜே ப்ளஸ் ரைசிங் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணணும், ஸ்டெப் டவுன் பண்ணணும்னா ஜே மைனஸ் லோவரிங் ஆப்ரேட்டர்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட்டு, இஃப் லோவரிங் ஆப்ரேட்டர் இஸ் ரிப்பீட்டட் இன் n டைம்ஸ், லோவரிங் ஆப்ரேஷன் வந்து n டைம்ஸ் ரிப்பீட் ஆகிக்கிட்டே இருக்குது அப்படின்னா அங்கே என்ன நடக்கும்? ஸோ மறுபடியும் நம்ம ஈக்குவேஷன் 15 எடுத்திருக்கோம். J is a J minus ket of lambda mu that is equal to mu minus h cross J minus ket of lambda mu. இது வந்து ஈக்குவேஷன் 15 அப்படியே எடுத்திருக்கோம். ஸோ நமக்கு இப்போ ரிப்பீட்டட் இன் n டைம்ஸ் நடந்துச்சுன்னா என்ன ஆகும்? ஸோ J is at J minus the whole power n ket of lambda mu, அதாவது J minus n டைம்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். நமக்கு வந்து என்ன கிடைக்கும் ஐகன் வேல்யூவில் mu minus nh cross, அதாவது செகண்ட் டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா mu minus 2h cross, தேர்ட் டைம் மல்டிப்ளை பண்ணோம்னா mu minus 3h cross. ஸோ n டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணும்போது mu minus nh cross J minus the whole power n ket of lambda mu நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஃபார் த வேலிடிட்டி ஆஃப் ஈக்குவேஷன் 4 lambda is greater than or equal to m square, n cannot be infinity. நம்பர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஆகாது. ஸோ lambda is greater than or equal to m square, minimum value of m without violating lambda is greater than or equal to m square b mu minus nh cross. ஸோ இந்த லா வந்து வயலேட் பண்ணாமல் நமக்கு lambda greater than or equal to m square நமக்கு பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கிற ஐகன் வேல்யூ mu minus nh cross. ஓகே, mu minus nh cross, அதாவது இந்த lambda is greater than equal to m square இருக்கும் பொழுது நமக்கு கிடைக்கிற ஐகன் வேல்யூ mu minus nh cross. ஸோ n வந்து இட் இஸ் நாட் ஈக்குவல் டு இன்ஃபினிட்டி ஆகாது, அதுக்கு ஒரு நம்பர் இருக்கும். ஓகேவா? ஸோ நம்பர் இருக்கும். ஸோ ஜே இசட் ஜே மைனஸ் n + 1, அப்போ இன்ஃபினிட்டி கிடையாது இல்லையா? ஸோ ஏதோ ஒரு நம்பர் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோம். ஜே மைனஸ் n + 1 ket of lambda mu that is equal to mu minus n + 1 into h cross j n + 1 lambda ket of lambda mu is equal to 0. ஸோ இதுவும் 0 தான் கொடுக்குறோம். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆகாது. ஓகே, இந்த வந்து ஐகன் வேல்யூ, இந்த டேர்ம் வந்து 0 ஆகாது. ஸோ ஜே மைனஸ் n + 1 lambda mu தான் வந்து 0 ஆகணும். ஸோ இது வந்து 0 ஆகுது அப்படின்னா நமக்கு கிடைக்கிற வேல்யூ ஜே மைனஸ் ஹோல் பவர் n. இதை வந்து தனித்தனியாக எழுதியிருக்கோம். ஜே மைனஸ் பவர் n ket of lambda mu is equal to 0. ஸோ ப்ரீ மல்டிப்ளை பை ஜே ப்ளஸ்ஸால் நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது என்ன கிடைக்கும்? ஜே ப்ளஸ் ஜே மைனஸ் த ஹோல் பவர் n ket of lambda mu is equal to 0. ஸோ வி ஹேவ் ஜே ப்ளஸ் ஜே மைனஸ்க்கு நமக்கு ஒரு ஈக்குவேஷன் தெரியும், ஜே ஸ்கொயர் மைனஸ் ஜே இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் கிராஸ் ஜே இசட். ஸோ அதை வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். சப்ஸ்டியூட் பண்ணோம்னா ஜே ஸ்கொயர் மைனஸ் ஜே இசட் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் கிராஸ் ஜே இசட் த ஹோல் ஆஃப் ஜே மைனஸ் த ஹோல் பவர் n ket of lambda mu is equal to 0. ஸோ சின்ஸ் த வேல்யூ ஆஃப் கரஸ்பாண்டிங் ஐகன் வேல்யூஸ், இதுக்கெல்லாம் நம்ம ஐகன் வேல்யூஸ் வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம் அப்படின்னா ஜே ஸ்கொயருக்கு லாம்டா மைனஸ் ஜே இசட் ஸ்கொயருக்கு மியூ மைனஸ் nh cross த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் கிராஸ் ஜே இசட்டுக்கு மியூ மைனஸ் nh cross சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ மியூ மைனஸ் nh cross இங்கே நம்ம பார்த்தோம் இல்லையா, மியூ மைனஸ் nh cross தான் வந்து ஜே இசட்டோட ஐகன் வேல்யூ இங்கே பார்த்துருக்கோம். ஸோ ஜே இசட்டோட ஐகன் வேல்யூ மியூ மைனஸ் nh cross, அதை தான் நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மியூ மைனஸ் nh cross த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹச் கிராஸ் மியூ மைனஸ் nh cross whole of j minus whole power n ket of lambda mu is equal to 0. So eigenvalue of j square is lambda. The eigenvalue of j square is lambda. Eigenvalue of j is வந்து mu minus h cross that is equal to mu minus nh cross. இதுதான் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம், mu minus nh cross. அதான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். This is without violating the condition lambda is greater than or equal to m square. இது வந்து லாம்டா வந்து greater than or equal to m square தான் இருக்கும். அந்த லாவை வந்து violate பண்ணலை. Therefore equation 16 becomes j minus whole power n lambda mu is not equal to 0.
So here equation 16 becomes, equation 16 வந்து என்ன எடுத்திருக்கோம் அப்படின்னா j minus the whole power n get of lambda mu is not equal to 0. So equation 16 ஒருக்க பார்த்துருங்க. equation 16ல என்ன இருக்கு, lambda minus mu minus nh cross the whole square plus h cross mu minus nh cross j minus the whole power n lambda mu is equal to 0. இங்கே அந்த ஐகன் ஃபங்க்ஷன் வந்து 0 ஆகாது, அப்போ இந்த டேர்ம் தான் 0 ஆகணும். ஓகேவா? ஸோ அதை தான் நம்ம இங்கே எழுதியிருக்கோம். என்ன எழுதியிருக்கோம், j minus whole power n lambda mu is not equal to 0. Therefore the first term becomes 0. ஸோ ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக 0 ஆகிடுது. லாம்டா மைனஸ் மியூ மைனஸ் என்ஹெச் கிராஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் கிராஸ் மியூ மைனஸ் என்ஹெச் கிராஸ் த ஹோல்ஸ் ஈக்குவல் டு 0. ஸோ ஈக்குவேஷன் 14லேருந்து நம்ம எடுக்கிறோம், என்ன எடுக்கிறோம், லாம்டா இஸ்குவல் டு மியூ இன்ட்டு மியூ ப்ளஸ் ஹெச் கிராஸ். ஸோ இதை வந்து இங்கே லாம்டாக்கு பதிலாக நம்ம இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ மியூ இன்ட்டு மியூ ப்ளஸ் ஹெச் கிராஸ் மைனஸ் மியூ மைனஸ் என்ஹெச் கிராஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் ஹெச் கிராஸ் மியூ மைனஸ் என்ஹெச் கிராஸ் இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம உள்ள சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு என்ன கிடைக்குது, mu square plus h cross mu minus mu square minus n square h cross square plus 2 mu nh cross plus h mu minus nh cross is equal to 0. nh cross square is equal to 0. ஸோ இங்கே வந்து mu square கேன்சல் பண்ணிட்டோம். ஸோ மிச்சம் இருக்கிற டேர்ம்ஸ்லாம் எழுதிட்டு டேர்ம்ஸ்லாம் எழுதிட்டு நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா we can get n plus 1 2 mu minus nh cross is equal to 0. So n is the natural numbers. ஸோ n plus 1 is not equal to 0. ஸோ இது வந்து கண்டிப்பாக 0 ஆகாது, இது வந்து நேச்சுரல் நம்பர். ஸோ இந்த டேர்ம் வந்து 0 ஆகும். ஸோ 2 mu minus nh cross is equal to 0. ஸோ mu வந்து என்ன கொடுக்கணும், 2 mu is equal to nh cross. ஸோ mu is equal to nh cross divided by 2. ஸோ இதுதான் mu வேல்யூ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். For the maximum limit of m, it turns to mu. So mu value nh cross divided by 2. So n is the number of steps from the maximum eigenvalue mu to the minimum eigenvalue mu minus nh cross. So n வந்து muல இருந்து mu minus nh cross வரைக்கும் இருக்கும். Remember it also includes 0. நடுவில் 0வும் கண்டிப்பாக இருக்கும். ஓகே, ஸோ இதை வந்து நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணுறோம்னா n/2 வந்து ஜேவாக கன்சிடர் பண்ணுறோம். ஸோ நம்பர் ஆஃப் ஸ்டெப்ஸ் வந்து mu to mu minus nh cross including 0 இருக்கும். ஸோ ரைட்டிங் j for n/2, j வந்து n/2 நம்ம எழுதுகிறோம். So for j is at maximum eigenvalue j h cross, minimum eigenvalue minus j h cross. இது எப்படி வந்துச்சு, ஸோ இங்கே வந்து mu is equal to n/2 h cross போட்டிருக்கோம் இல்லையா. ஸோ n/2 jன்னு மாற்றினோம்னா mu வந்து j h cross. ஓகே, n/2 jன்னு மாற்றினோம்னா mu வந்து j h cross. ஸோ தென் மினிமம் mu minus n h crossல வந்து is equal to n h cross divided by 2. muக்கு பதிலாக n h cross divided by 2 minus 2 jh cross. h cross வந்து jh cross, n வந்து 2 jh cross போடுறோம் n/2 பதிலாக. ஸோ நமக்கு jh cross minus 2 jh cross minus jh cross ஆன்சர். ஸோ மினிமம் ஐகன் வேல்யூ வந்து minus jh cross. In general, for a given value of j, eigenvalues of j are m h cross. Okay, so where m turns to j minus 1, அதில் வந்து minus j வரைக்கும் போகும். ஸோ n is always an integer. ஸோ j வந்து எப்படி போகுதுன்னா 0/2 1/2 2/2 போகும். ஸோ j is equal to 0 1/2 1 3/2 2 5/2 அப்படி தான் நமக்கு j வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ simultaneously eigenvalue equations for operators j square and jz are j square ket of jm is equal to j into j plus 1 h cross square ket of jm, and jz ket of jm is equal to m h cross ket of jm. இது வந்து இதோட eigenvalue equations. So here j into j plus 1 h cross square is the eigenvalue of j square. m h cross is the eigenvalue of jz. m வந்து எப்படி இதாகுது நம்ம பார்த்தோம் இல்லையா, minus j plus 1 minus j plus 2 இப்படி வந்து இன்க்ரீஸ் ஆகும். How we got the place of lambda? lambda வந்து j plus 1 h cross square இருக்கும் in our question. ஸோ நமக்கு வந்து இங்கே வந்து ஒரு கொஸ்டின் வருது, லாம்டா வந்து j plus 1 h cross ஸ்கொயராக எப்படி வந்துச்சு அப்படின்னா, நம்ம ஹைட்ரஜன் ஆட்டம் கான்செப்ட்ல இருந்து நமக்கு லாம்டா வந்து j plus 1 h cross ஸ்கொயர். ஸோ ஹைட்ரஜன் ஆட்டம் கான்செப்ட்ல இருந்து நமக்கு லாம்டா வந்து j plus 1 h cross ஸ்கொயர். ஸோ அதைத்தான் நம்ம வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். ஸோ லாம்டா கெட் ஆஃப் jmக்கு பதிலாக j plus 1 h cross ஸ்கொயர், அண்ட் இங்கே வந்து mh cross jm போட்டிருக்கோம். ஸோ ஆன்சர் நமக்கு என்ன வருதுன்னா j square
ket of jm is equal to j plus 1 h cross square ket of jm. And j is ket of jm is equal to m h cross ket of jm. So we know j square and j z are commute with each other. நமக்கு ஏற்கனவே தெரியும் இது ரெண்டுமே commute with each other. ஸோ நமக்கு கிடைச்ச கான்செப்ட் படி நமக்கு என்ன வந்து கன்க்ளூஷன் அப்படின்னா j plus 1 h cross வந்து ஐகன் வேல்யூ ஆஃப் j ஸ்கொயர் அண்ட் m h cross is the ஐகன் வேல்யூ ஆஃப் jz. ஸோ இதுதான் லோவரிங் ஆப்ரேட்டர் ரைசிங் ஆப்ரேட்டரோட ஐகன் ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஐகன் வேல்யூஸ். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். தேங்க்யூ.